Hi, this is Roti Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு நார்த் இந்தியன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். வேற ஒண்ணும் இல்லைங்க. ஸ்மால் சௌலி சப்ஜி. அதாவது சின்ன காராமணி கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல காராமணி போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் போகும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீன்ஸ் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த பீன்ஸ் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது கூடவே உப்பு. இப்போ மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 விசில் வரட்டும். நீங்கள் இந்த பீன்ஸ் சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா விசில் மட்டும்தான் வரும். அந்த பீன்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்காது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆவி அடங்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக குக் ஆயிருக்கு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நம்ம சப்ஜி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே வெண்ணெயும் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகி வெண்ணெய் உருகுனதும் நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு லைட் கோல்டன் ப்ரௌனில் வரும். நீங்கள் அதிக ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா வெங்காயம் தீஞ்சு போயிடும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம இது கூடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 கொரகொரப்பாக அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஸ்மெல் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கினா போதுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே நம்ம தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இதை வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள். அப்போதான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாச்சு ஆகுங்க. அப்போ தான் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியில் வரும். அப்போ தான் இந்த சப்ஜி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தனியா தூள், காஷ்மீர் மிளகாய் தூள். இது கலருக்காக தாங்க சேர்த்தது, பட் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சீரகத்தூள். இது எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். அந்த காரம் ஸ்மெல்லு போய் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வெளியில் வர வரைக்கும் நம்ம வதக்கலாங்க. அப்போ தான் இது டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்க்கக்குள்ளவே தெரியும் பாருங்க, நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. பெருங்காயம் முன்னாடியே சேர்க்கணுங்க. நான் அதை மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இது கூடவே நம்ம இப்போ வேக வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம். அதை தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட சேர்கிற மாதிரி அந்த பீன்ஸை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாங்க. அப்புறம் அந்த கிரேவி கெட்டி ஆகிறதுக்கு நீங்கள் நிறைய நேரம் வெயிட் பண்ணணும். இதே போதும். இப்போ இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சரியில்லைன்னா பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா குக் ஆகட்டும். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த சப்ஜி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா அந்த பீன்ஸில் காரம் உப்பு எல்லாமே ஏறி அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபைனலாக வரக்குள்ள. ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவை எப்பவுமே கடைசியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே கசூரி மேத்தி, இது வந்து உள்ளங்கையில் தேய்ச்சி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்மெல். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க, அந்த கரம் மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ கடைசியாக நம்ம வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ வெண்ணெய் உருகுனதும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி மேலே தூவிடலாம். அவ்வளோதான், ஸ்மால் சவுலி சப்ஜி ரெடி. ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி ரெசிபிங்க. இது நீங்கள் டக்குன்னு செஞ்சலாம், ரொம்ப நேரம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இந்த சப்ஜி நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, புல்கா, ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நார்மல் ரைஸை விட பாஸ்மதி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. பப்பட்டு, அதே மாதிரி ஆனியன் ரிங்கை நீங்கள் கட் பண்ணி அது கூடவே கொஞ்சம் உப்பு மிளகாய் போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. அது கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூடு தான், பட் சாப்பிடணும் இல்லையா, ஸோ அதனால் சூடை பொறுத்துக்கலாம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த பட்டரோடைய டேஸ்ட் நல்லாவே தெரியுது. காரம், உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ லைட்டாக லெமன் புளிஞ்சு அந்த ஆனியன் பப்பட்டோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, செம்ம டேஸ்ட்டுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த பீன்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அது இந்த ஆனியன் பப்பட் கூட வச்சு சாப்பிடுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.